ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவி பாலாஸ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்ட் அந்த லெசனோட பார்ட் 2 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், கோனி first 1 2 goals to 1. ஸோ first ஏற்கனவே நம்ம பார்த்தோம். first அப்படின்னா ஜெர்மன் சோல்ஜர்ஸ், அவங்கள தான் first அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ first வந்து வின் பண்ணிட்டாங்க. 2 goals to 1, 2 கோல் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. பட் ஆஸ் ஹான்ஸ் உல்ஃப் generously said, our goal was wider than theirs, so it wasn't quite fair. ஸோ அவங்கள விட எங்களோட கோல் அவங்கள விட வைடராக இருந்தது. ஸோ இட் வாசன்ட் குவைட் ஃபேர், அது வந்து நல்லதுக்கு இல்லை. த டைம் கேம் அண்ட் ஆல் டூ சூன் வென் த கேம் வாஸ் ஃபினிஷ்ட், த ஸ்னாப்ஸ் அண்ட் த ரம் அண்ட் த சாசேஜ் had long since run out and we knew it was all over. ஸோ ரன்னு சாசேஜ் எல்லாமே இந்த கேமுக்கு அப்புறம் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. கேமும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதே சமயம் ரம்மு சாசேஜ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோதான் இந்த செலிப்ரேஷனோட இதான் கடைசி செலிப்ரேஷன் அப்படின்ட்டு. I wished Hans well and told him I hoped he would see us family again soon, that the fighting would end and we could all go home. ஸோ நான் வந்து என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஹேண்ட்ஸ் வந்து இந்த போரில் நல்லபடியாக ஜெயிச்சு அவரோட வீட்டுக்கு போய் அவரோட ஃபேமிலியை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஃபைட் வந்து எண்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டுக்கு போவோம், எங்கள் ஃபேமிலியை நாங்களும் மீட் பண்ணுவோன்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஜிம் மேக்பர்சன். I think that is what every soldier wants on both sides, Hans Wolf said. ஸோ அவர் நினச்ச மாதிரியே தான் ஹான்ஸ் உல்ஃபும் நினைக்கிறாரு. எல்லா சோல்ஜரும் இதையே தான் நினைக்கிறாங்க, எல்லாருமே இதையே தான் ஆசைப்படுறாங்க. டேக் கேர் ஜிம் மேக்பர்சன். ஸோ ஹான்ஸ் உல்ஃப் வந்து என்ன சொல்கிறாரு, டேக் கேர் ஜிம் மேக்பர்சன் சொல்கிறாரு. I shall never forget this moment nor you. ஸோ இந்த மூமெண்ட்டை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், நீங்களும் தானே அப்படின்றார். He saluted and walked away from me slowly, unwillingly I felt. ஸோ நான் எப்படி ஃபீல் பண்ணனோ அதே மாதிரி தான் அவரும் சல்யூட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக அன்வில்லிங்லினா என்ன, விருப்பமே இல்லாதது. ஸோ விருப்பமே இல்லாமல் அவர் எங்களை விட்டு நகர்ந்தார். He turned to wave just once and then became one of the hundreds of grey-coated men drifting back towards their trenches. ஸோ அவர் வந்து திரும்பவும் அவரோட பிளேஸ்க்கு போயிட்டார். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் grey-coated men. ஸோ நிறைய பேர் வந்து கிரே கோட் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே grey-coated men drifting back towards their trenches. ஸோ அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிரே கோட் போட்டிருந்த அந்த 100 மென்ஸில் இவரும் ஒருத்தராக போயிட்டாரு. தட் நைட், ஸோ நாங்களும் எங்களோட ட்ரென்ச்சஸ்க்கு வந்துட்டோம், அவங்களும் அவங்க ட்ரென்ச்சஸ்க்கு போயிட்டாங்க. தட் நைட் பேக் இன் ஆர் டக் அவுட்ஸ் வி ஹெட் தெம் சிங்கிங் அ கேரல் அண்ட் சிங்கிங் இட் குவைட் பியூட்டிஃபுல்லி. ஸோ நாங்கள் வந்து அந்த நைட்டு டக் அவுட்ஸ்னால் அ ஷெல்டர் ஃபார் சோல்ஜர்ஸ் மேட் பை டிக்கிங் அ ஹோல் இன் த கிரவுண்ட் அண்ட் கவரிங் இட். ஸோ சோல்ஜர்ஸ் எல்லோரும் மறைஞ்சிருப்பாங்க இல்லையா, ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ளே மறைஞ்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் டக் அவுட். ஓகேவா? ஸோ அன்றைக்கி நைட்டு என்ன கேட்டது அப்படின்னா, சிங்கிங் அ கேரல்னால் கிறிஸ்மஸ் சாங். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இட் வாஸ் செட்டில் மேட்ச் சைலண்ட் நைட். ஸோ அந்த டைப் ஆஃப் சாங் கிறிஸ்மஸ் சாங். அவர் பாய்ஸ் கேவ் தெம் அ ரவுசிங்
கோரஸ் ஆஃப் வைல்ட் ஷெஃபர்ட்ஸ் வாட்ச். ஸோ எங்களோட சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோரஸாக வைல்ட் ஷெஃபர்ட்ஸ் வாட்ச் அந்த சாங்கை பாடிட்டு இருந்தாங்க. We exchanged carols for a while and then we all fell silent. ஸோ கிறிஸ்மஸ் சாங்ஸை ஜெர்மன் சோல்ஜர்ஸும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா சைலண்ட் ஆகிட்டோம். We had our time of peace and goodwill, a time I will treasure as long as I live. ஸோ இந்த பீஸும் குட்வில்லும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் ஐ வில் ட்ரெஷர்னா புதையல். ஸோ இந்த புதையல் என் கூட நான் இருக்கும்போது எல்லாமே என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். Dearest Connie, by Christmas time next year, this war will be nothing but a distant and terrible memory. ஸோ இந்த வார் வந்து நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு இருக்குமோ இருக்காதோ, ஸோ அது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன். இந்த மெமரியும் என் கூடவே இருக்கும். I know from all that happened today how much both armies long for peace. We shall be together again soon. I'm sure of it. ஸோ வார் வந்து எதுக்காக இந்த பீஸை கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் டூ ஆர்மிஸும் சண்டை போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி அது பீஸில் போய் முடியலனா கூட நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாம் ஒன்றா இருப்போம், நான் கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரோட லெட்டரை கன்க்ளூட் பண்ணுறாரு. யுவர் லவ்விங் ஜிம். ஓகேவா? ஸோ பார்ட் 3க்கு போகலாமா? I folded the letter again and slipped it carefully back into its envelope. ஸோ நம்ம நரேட்டர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த லெட்டரை அன்ஃபோல்ட் பண்ணி அந்த என்வலப்குள்ளே வச்சிட்டாரு. ஐ கெப்ட் அவேக் ஆல் நைட். ஸோ அந்த நைட் ஃபுல்லாக நான் முழிச்சிட்டே இருந்தேன், தூக்கமே வரல. பை மார்னிங் ஐ நியூ வாட் ஐ ஹேட் டு டூ. ஸோ அடுத்த நாள் காலையில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஐ ட்ரோவ் இன் டு பிரிக்ஃபோர்ட் ஜஸ்ட் அ ஃபியூ மைல்ஸ் அவே. ஸோ பிரிக்ஃபோர்ட்க்கு நான் போகணும், என்னோடய காரை எடுத்துக்கிட்டு நான் பிரிக்ஃபோர்ட்க்கு போனேன். அது எங்கே இருக்குன்னா இங்கேருந்து கொஞ்சம் மைல்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்குது. ஐ ஆஸ்க்ட் அ பாய் வாக்கிங் அ ஸ்டாக் வேர் காப்பர் பீச்சஸ் வாஸ். ஸோ ஒரு பாய் வந்து அவனோட நாயை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட காப்பர் பீச்சஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன். ஹவுஸ் நம்பர் 12 turned out to be nothing but a burned out shell. ஸோ ஹவுஸ் நம்பர் 12 அந்த என்வலப்பில் போட்டு இருந்தது இல்லையா, அந்த ஹவுஸ் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பேர்ன்ட் அவுட் ஷெல், எரிஞ்சு போன ஒரு ஷெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. த ரூஃப் கேப்பிங், த விண்டோ பார்டட் அப். ஸோ ரூஃபு கேப்பாக இருந்துச்சு, விண்டோஸ் எல்லாம் எரிஞ்சு போயிருந்தது. ஐ நாக்ட் அட் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அண்ட் ஆஸ்க்ட் இஃப் anyone knew the whereabouts of a மிஸ்ஸஸ் மேக்பர்சன். ஸோ பக்கத்து வீட்டில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாரு. மிஸ்ஸஸ் மேக்பர்சன் பற்றி யாருக்கா தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓ எஸ் said the old man in his slippers. ஸோ ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிட்டே ஒரு ஓல்டு மேன் ஓ எஸ் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு. He knew her well, a lovely old lady, he told me, a bit muddle-headed. ஸோ எனக்கு தெரியுமே, அவங்க ஒரு லவ்லி ஓல்ட் லேடி. muddle-headed அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, எப்பயுமே பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த லேடியாச்சு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறார். பட் அட் ஹர் ஏஜ் ஷி வாஸ் entitled to be, wasn't she 101 years old. ஸோ இந்த வயசுக்கு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னா 101. அவங்களோட ஏஜ் 101 இப்போ. She had been in the house when it caught fire. ஸோ அவங்க இந்த ஹவுஸு ஃபயரால் எரிஞ்ச போது இங்கே தான் இருந்தாங்க. No one really knew how the fire had started, but it could well have been candles. ஸோ இங்கே இருக்கவங்க யாருக்குமே அந்த வீடு எப்படி எரிஞ்சதுன்னே தெரியல, எப்படி ஃபயர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சதுன்னே தெரியல. ஒரு வேளை கேண்டில்ஸ்னால அந்த ஃபயர் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சோம். She used candles rather than electricity because she always thought electricity was too expensive. ஸோ அவங்க எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி லைட் போடுறதை விட கேண்டில்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாரு.
The fireman had get her out just in time. ஸோ கரெக்டான டைமில் ஃபயர்மேன் அவங்கள அந்த வீட்டிலேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்தார். She was in a nursing home now, he told me. Burlington House on the Dorchester Road on the other side of town. ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா பர்லிங்டன் ஹவுஸ் அந்த பிளேஸில் ஒரு நர்சிங் ஹோமில் இருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில் டோர்செஸ்டர் ரோடில் இந்த சிட்டிக்கு அதர் சைடில், இந்த டவுனுக்கு அதர் சைடில் இருக்குது அப்படின்ட்டு அந்த மேன் சொல்கிறார். ஐ ஃபவுண்ட் பர்லிங்டன் ஹவுஸ் நர்சிங் ஹோம் ஈஸிலி எனஃப். ஸோ ஈஸியாக நான் வந்து அந்த நர்சிங் ஹோமை கண்டுபிடிச்சிட்டேன். தேர் வேர் பேப்பர் செயின்ஸ் அப் அந்த hallway and a lighted Christmas tree stood in the corner with a lopsided angel on top. ஸோ அங்கே வந்து கிறிஸ்மஸ் டே இல்லையா, அதனால் கிறிஸ்மஸ் ட்ரீயை நிற்க வச்சுருந்தாங்க. அங்கே பேப்பர் செயின்ஸ், அது ஃபுல்லாக லைட்டு போட்டிருந்தது, ஒரு ஏஞ்சல் நின்றுட்டுருக்க மாதிரி இருந்தது. I said I was a friend come to visit Mrs. Macpherson to bring her a Christmas present. அங்கே இருந்தவங்க கிட்ட நான் வந்து மிஸ்ஸஸ் மேக்பர்சனோட ஃப்ரெண்டு, அவங்களுக்காக நான் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம நரேட்டர். ஐ குட் see through into the dining room where everyone was wearing a paper hat and singing. ஸோ நான் அந்த ரூமில் உட்காந்துக்கிட்டே நான் உள்ளே பார்த்தேன். டைனிங் ரூமில் எல்லாருமே பேப்பர் ஹேட்டை போட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் சந்தோஷமாக பாடிட்டு இருந்தாங்க. The matron had a hat on too and seemed happy enough to see me. ஸோ மேட்ரான் அப்படின்னா ஹெட் நர்ஸ், ஹெட், அவங்க தான் நர்ஸ்க்கெல்லாம் ஹெட். அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த டேயில் ஹேட் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க என்னை பார்த்ததும். ஷி ஈவன் ஆஃபர்ட் மீ அ மின்ஸ் பை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஒரு கேக் கொடுத்தாங்க. ஷி வாக் மீ அலாங் த காரிடார். ஸோ என் கூடவே காரிடாரில் நடந்து வந்தாங்க. மிஸ்ஸஸ் மேக்பர்சன் இஸ் நாட் இன் வித் த அதர்ஸ், ஷீ டோல்ட் மீ. அவங்க மற்றவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, மற்றவங்க கூட இருக்கவே மாட்டாங்க. ஷீ இஸ் ரேதர் கன்ஃபியூஸ்ட் டுடே, ஸோ வி தாட் இட் பெஸ்ட் இஃப் ஷீ ஹேட் அ குட் ரெஸ்ட். ஸோ இன்றைக்கி அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்ததுனால அவங்கள நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அனுப்பிட்டோம். ஷி ஹாஸ் நோ ஃபேமிலி, நோ ஒன் விசிட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஃபேமிலியே கிடையாது, அதனால் யாருமே அவங்கள பார்க்க வர மாட்டாங்க. ஸோ ஐ எம் ஷுர் ஷி வில் பி ஒன்லி டூ ப்ளீஸ்ட் டு see you. ஸோ உங்களை பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷி டுக் மீ இன்டு அ கன்சர்வேட்டரி வித் wicker chairs and potted plants all around and left me. ஸோ என்னை வந்து வெயிட் பண்ணுற சேரில் உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. த ஓல்ட் லேடி வாஸ் சிட்டிங் இன் அ வீல் சேர், ஹர் ஹேண்ட்ஸ் ஃபோல்டட் இன் ஹர் லேப். ஸோ ஒரு ஓல்டு லேடி வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களோட கையை அவங்க மடியில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷி ஹேட் சில்வர் ஒயிட் ஹேர் பின்ட் இன்டு அ wispy bun. ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா சில்வர் ஒயிட் ஹேர், தலையெல்லாம் நரைச்சி போயிருந்தது, அவங்க தலையை மேலே தூக்கி வாரி பின் பண்ணியிருந்தாங்க, கொண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் கேசிங் அவுட் அட் த கார்டன். ஹலோ ஐ செட். ஸோ அவங்க கார்டனில் இருந்தாங்க, நான் வந்து ஹலோ அப்படின்னு சொன்னேன். ஷி டர்ன்ட் அண்ட் லுக்ட் அப் அட் மீ வேக்கன்ட்லி. ஸோ யாருமே இல்லை, ஆனால் அவங்க திரும்பி பார்த்தாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் கோனி, ஐ வெண்ட் ஆன். நான் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் கோனி அப்படின்னு சொன்னேன். ஐ ஃபவுண்ட் திஸ், ஐ திங்க் இட்ஸ் யுவர்ஸ். ஸோ நான் ஒன்று உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், கண்டிப்பாக அது உங்களோட தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம நரேட்டர். ஆஸ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் ஹர் ஐஸ் நெவர் லெஃப்ட் மை ஃபேஸ். ஸோ நான் பேசிகிட்ருக்கேன், அவங்க வந்து என் ஃபேஸை விட்டு மாறவே இல்லை, அவங்களோட பார்வையை என் ஃபேஸ்லேருந்து எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஐ ஓப்பன்ட் த டின் பாக்ஸ் அண்ட் கேவ் இட் டு ஹர். நான் வந்து ஒரு டின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்க கையில் கொடுத்தேன். தட் வாஸ் த மொமெண்ட் ஹர் ஐஸ் லிட் அப் வித் ரெக்கக்னிஷன் அண்ட் ஹர் ஃபேஸ் பிகம் சஃப்யூஸ்ட் வித் அ சடன் க்ளோ ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அதை வாங்கினதும் லிட் அப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பிரைட்,
became bright with happiness, excitement. ஓகேவா, அதுக்கு பேர் தான் lit up. ஸோ suffused அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ், அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு ஹாப்பினஸ். I explained about the desk, about how I had found it, but I don't think she was listening. ஸோ நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி அந்த டெஸ்க் வந்து எனக்கு கிடச்சிது, நான் எப்படி இந்த என்வலப்பை எடுத்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்னை கவனிக்கிற மாதிரியே தெரியல. For a while she said nothing but stroked the letter tenderly with her fingertips. ஸோ அவங்க வேறு எதுவுமே சொல்லலை, ஆனால் அவங்களோட கையை எடுத்துகிட்டு போய் அந்த லெட்டர்ஸ் மேலே டெண்டர்லி ஸ்மூத்தாக அந்த ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு தடவி பார்த்துட்டு இருந்தாங்க. சடன்லி ஷீ ரீச் அவுட் அண்ட் டுக் மை ஹேண்ட். ஸோ சடனாக என்னோட கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஹர் ஐஸ் வேர் ஃபில்ட் வித் டியர்ஸ். அவங்களோட கண்ணீரால் நிறைஞ்சிருச்சு. யூ டோல்ட் மீ யூ வுட் கம் ஹோம் பை கிறிஸ்மஸ் டியரஸ்ட், ஷீ செட். ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்களே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் யூ ஆர். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க. த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்ட். இந்த வேர்ல்டுலேயே நான் தான் பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கேன். கம் க்ளோசர் ஜிம் டியர், சிட் டவுன். கிட்ட வாங்க, என் கிட்ட வந்து உட்காருங்க ஜிம் டியர். ஸோ நம்ம கோனி வந்து நம்ம நரேட்டரை என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஜிம்முன்னு நினச்சி அவர் கூட பேசிகிட்ருக்காங்க. I sat down beside her and she kissed my cheek. ஸோ நான் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தேன், என்னோட சீக்கில் அவங்க கிஸ் பண்ணிட்டாங்க. I read your letter so often Jim, every day. ஸோ உங்கள் லெட்டரை நான் டெய்லி படிப்பேன் ஜிம். I wanted to hear your voice in my head. ஸோ அதை நான் படிக்கும்போது உங்களோட வாய்ஸ் என்னோட தலையில் கேட்கும் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம், மனசுக்குள்ளவே அவரோட வாய்ஸை ரிமெம்பர் பண்ணிப்பாங்க. And now you are. So sorry, it always made me feel you were with me. ஸோ அப்படி நான் படிக்கும்போது, அந்த லெட்டர் படிக்கும்போது நீங்கள் என் கூடவே இருக்க மாதிரி நான் நினச்சிப்பேன். அண்ட் நவ் யூ ஆர். ஆனால் இப்போ நீங்கள் என் கூடவே வந்துட்டீங்க. நவ் யூ ஆர் பேக், யூ கேன் read it to me yourself. ஸோ நீங்கள் இப்போ என் கூடவே வந்துட்டீங்க, இந்த லெட்டரை நீங்களே ரீட் பண்ணுங்கள். Would you do that for me, Jim dear? நான் உங்களுக்காக ஒன்று செய்யவா? I just want to hear your voice again. Sorry, would you do that for me, Jim dear? எனக்காக நீங்கள் திரும்பவும் இதை படிப்பீங்களா? I just want to hear your voice again. திரும்பவும் நான் உங்கள் வாய்ஸை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். I would love that so much. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களோட வாய்ஸ். And then perhaps we shall have some tea. ஸோ நம்ம டீ குடிச்சிக்கிட்டே இந்த லெட்டரை படிப்போம். ஸோ டீ குடிப்போம். I have made you a nice Christmas cake, marzipan all around. ஸோ marzipan கிறிஸ்மஸ் கேக் மேலே டெக்கரேட் பண்ணுற ஒரு ஃப்ளேவர். ஸோ அந்த ஃப்ளேவரெல்லாம் போட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதை நான் பண்ணட்டுமா? ஐ நோ ஹவு மச் யூ லவ் மார்சிஃபன். ஸோ எனக்கு தெரியும் உங்களுக்கு மார்சிஃபன் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட் யாருக்கு கிடச்சிது அப்படின்னா கோனி அவங்களுக்கு தான் கிடச்சிது. ஸோ அவங்க மிஸ் பண்ண அந்த என்வலப் அவங்களோட ஹஸ்பண்டோட என்வலப் கடைசி லெட்டர் அவங்களுக்கு கிடச்சிது. அதுதான் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.